இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவது நீண்ட காலமாக நிகழ்ந்து வருகிறது. 1993 நாகை மாவட்டம் பீச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொன்றது இலங்கை கடற்படை. 2010 ஆண்டு நாகை மாவட்டம் கோடியக்கரையில் நாட்டுப்படையில் சென்ற மீனவரை கழுத்தில் சொருக்கு போட்டு படுகொலை செய்தனர். 2011 இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை ஜீரணிக்க முடியாத இலங்கை கடற்படையினர் தங்கச்சி மடத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்களை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி தமிழக கடல் பகுதியில் வீசி எறிந்த கொடூரம் அரங்கேறியது. தங்கள் வாழ்வில் மாற்றங்கள் வராதா என தமிழக மீனவர்கள் ஏங்கிய நேரத்தில் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி கடந்த 9 ஆண்டுகள்ல எந்த துப்பாக்கி சூடு நாம பார்த்தங்க? எந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது? இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ சொந்தமும் கூட தைரியமாக படகை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு தைரியமாக சென்று விட்டு திரும்பி வருகின்றார். எந்த பிரச்சனையும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், படகுல நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பக்கத்துல மோடி உட்கார்ந்திருக்காங்க. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூடு முற்றிலும் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மீனவர்கள் குழு சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். Some of it pertains to foreign ministry, some of it pertains to fisheries ministry. Secretary Fisheries was also there. So we should find some reasonable way. So I think we will definitely, our union government and High Commission has always worked